யோசேப்பு எகிப்தியருக்கு எதை விற்று தானியம், நிலங்களை? யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து என்ன ஆசீர்வதித்தார்? யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து எங்கே ஓடினார்? பதான் ஆராமிற்கு. யூதாவின் குமாரர்களில் ஒருவர் யார்? பேரேஸ். யோசேப்பு தன் முகத்தை கழுவிக்கொண்டு என்ன தன்னை அடக்கிக் கொண்டார்? எகிப்தில் பஞ்சம் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 மகன்கள். தேவன் நோவாவுக்கு கொடுத்த கட்டளை என்ன? பல்கி பெருகுங்கள். காயினின் மனைவி யாருடைய சந்ததி? ஆதாமின் சந்ததி. பாபேல் என்பதன் பொருள் என்ன? தாறுமாறு, குழப்பம். ஆபிராம் லோத்தை பிரிந்தபின் தேவன் என்ன தேசத்தை தருவதாகச் சொன்னார்? தேவன் சிருஷ்டித்த 7ஆம் நாளை என்னவென்றார்? ஓய்வு நாள். ஆதாம் ஏவாள் தோட்டத்திலிருந்து அனுப்பப்படும் போது தோல் ஆடைகளை கொடுத்தார். ஜீவவிருட்சத்தின் வழியை காவல் காக்க எதை? கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும். ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து என்ன செய்தது? கூப்பிட்டது, முறையிட்டது. நோவா பேழையின் கதவை யார் மூடினார்? யெகோவா தேவன். பெருவெள்ளத்தின் போது ஜலம் எத்தனை முழம் உயரம்? 15 முழம். பெருவெள்ளத்திற்கு பின் முதலில் அனுப்பிய பறவை காகம். நோவா பேழையிலிருந்து இறங்கியதும் செய்த வேலை பலிபீடம் கட்டினார். ஆபிராம் எகிப்திலிருந்து வந்தபோது எதில் செல்வந்தர்? வெள்ளி, தங்கம், மிருகங்கள். தேவன் ஆபிராமை யாருக்கு முன்பாக நடக்க? தேவனுக்கு முன்பாக. ஆபிரகாம் ஈசாக்கை எந்த வயதில் பலியிட? சிறுவனாக இருந்தபோது. ஈசாக்கின் கண்கள் இருளடைந்த போது யாரை ஆசீர்வதித்தார்? யாக்கோபை. யாக்கோபு மாமன் லாபானிடம் எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். யோசேப்பு விற்கப்பட்ட போது அவர் வயது என்ன? 17 வயது. எகிப்து தேசம் முழுவதும் யாருடைய சொல்லின்படி? யோசேப்பின் சொல். யாக்கோபு மரித்தபின் யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். யோசேப்பு தன் எலும்புகளை எங்கு கொண்டு போகச்? கானானுக்கு. ஆதியாகமம் எந்த சிருஷ்டிப்புடன் தொடங்குகிறது? வானம், பூமி. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் எப்போது பிரித்தார்? முதலாம் நாள். பயிர்கள் விதைகள் கொடுக்க வேண்டுமென்று என்ன தேவன் கட்டளையிட்டார்?